இப்பெல்லாம் சொன்னா நம்பவே மாட்டாங்க. கேமரா ரன் ஆகும், சத்யராஜ் நடிப்பார், பின்னால இருந்து அப்படியே யோசிச்சு டைலாக் சொல்லுவாரு. அப்படியே சத்யராஜ் உள் வாங்கிட்டு அது எக்ஸ்பிரஷனோட நடிச்சிட்டு இருப்பாரு. அந்த சீன்லாம் வந்து அவ்வளவு பெரிய ஹிட்டான சீன்லாம் அதெல்லாம் கூட வந்து பாத்துருக்கேன். இன்ஃபேக்ட் அமைதி படையில பாத்தீங்கன்னா சீன் வரும், அந்த அமாவாசை சீக்வன்ஸ், அதெல்லாம் நான் வந்து டிஸ்கஷன்ல நாங்க ஒர்க் பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டரா நான் ஒர்க் பண்ண சீன். அதெல்லாம் வந்து அந்த தேங்காய் பொறுக்கிற சீன்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு லொகேஷன் வந்து அவர் எழுதுனது. எல்லோரும் மாசக்கணக்கா ரூம் போட்டோ டிஸ்கஸ் பண்ணியோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. இதுல ராமாயணத்துல அனுமார் சொல்லுவாங்க, அவர் வாலி அனுமார் சொல்லுவாங்க, அவர் பவர் அவருக்கே தெரியாதுன்ட்டு. மணிவண்ணன் சார்லாம் அந்த மாதிரி அவர் சீரியஸா அவரோட கிராஃப்ட் எடுத்துட்டதே கிடையாது. இல்லைன்னா அந்த ஐட்ஸ் யூட வச்சு பயங்கரமா வந்திருக்கும். தட் ஐ லேர்ன் ஃப்ரம் மணிவண்ணன் சார். அவர் என்ன பண்ணுவார்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஷெட்யூல் வந்து அவுட் போவார். யூ லேவ் நோ ஸ்கிரிப்ட் அட் ஆல், ஜஸ்ட் ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஸோ அங்க போய் பண்ணுவார். அந்த அவர் ஷூட்டிங் தான் ஒண்ணுமே இருக்காது. தட்ஸ் மிராக்கிள். இட்ஸ் ஆன் ஜீனியஸ். ஏன்னா நான் கண்ணுக்கு முன்னாடி அந்த அந்த மேஜிக் எல்லாம் பார்த்ததுனால சொல்றேன். அவர் போய் அவுட் போயிடுவோம். எங்களுக்குலாம் என்னன்னே தெரியாது. காலையில ஷூட்டிங் வந்து இன்னைக்கு என்ன சீன் எடுக்க போறாரு தெரியாது. அப்ப போனோட வந்து காலைல அப்படியே சிகரெட் குடிச்சிட்டு லைட் மேன் தோல்ல கைப்பட அப்படியே பேசிட்டு போவார். இப்போ நாங்க அப்படியே 2 டேட் பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்கோம். போயிட்டு அவர் நவுந்தோன்னா போய் லைட் மேன் கேட்க என்ன சொன்னேன் சார், ஏதோ அந்த ஹீரோ கார்ல இறங்க வரான் சார். கார் நோட் பண்ணிக்கோ. இறங்கினோட வந்து அந்த வில்லன் வெளியில வருவானா, அப்போ வந்து அந்த மாடை புடிச்சிட்டு வருவானா, மாடியா நோட் பண்ணிட்டு. ஸோ திஸ் இஸ் த வே யூஸ் டு ஒர்க். இவர்கிட்ட நாங்க போய் கார் ரெடி பண்ணணும், மாடு ரெடி பண்ணணும், இந்த ஆல் தி ஸ்டஃப்.